தொடங்கட்டும். பெண்ணே, நீ உரைப்பது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன் தெரியுமா? ஒரு உயிரானது இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பது பிரம்மனின் கணக்கு. அந்த ஆயுட்காலம் முடிந்தால்தான் நான் உயிரை எடுக்க முடியும். ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டு இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் உன் உயிரை கவர்ந்து மும்மூர்த்தி சாபத்திற்கு நான் ஆளாக முடியாது. ஆகையால் பெண்ணாக பிறந்த நீ கணவனை இழந்துவிட்டதால் சில ஆண்டு கால பூலோகத்தில் வாழ்ந்து உன் ஆயுட்காலம் முடிந்து எப்போது உன் ஆயுட்காலம் முடிந்ததோ அப்போது உன் உயிரை கவர்கிறேன். அப்போ அதுவரையிலே உன் கணவரின் உயிரானது பஞ்சாட்சர பேழையிலே பத்திரமாக இருக்கும். உன் உயிரை கொண்டு வந்த பிறகு இருவருக்கும் சொர்க்கத்தில் நாங்கள் இருவர் திருமணம். அது மட்டும் இல்லை சுவாமி, இதோ வாழ்வாங்கு வாழ்ந்து மண்ணிலே பிறந்து மறந்துவிட்ட அருமையா செந்தில்குமார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரால் முக்தி மோட்சம் கிடைக்க வேண்டும். அதை நீங்கள் தயார் செய்ய. நீ சாதாரண கிடையாது. பெண் குலத்தின் பொன்விலை கண்டால் உன்னையல்லவா சொல்ல வேண்டும். மாதிரியோட மாறிக்கு வந்தால் உன்னையல்லவா சொல்ல வேண்டும். எத்தனையோ கற்புகளை செய்வார் இந்த உலகத்தில். நீ ஒரு கற்புகளை தேர்ந்து விட்டார். கணவன் இருந்த பிறகும் கட்டிய கருணையை தெய்வமாக எடுத்து சில ஆண்டுகால உங்களோடு வாழ்ந்து விட்டாய். இருந்தாலும் எங்களுக்கு இந்த பூலோகத்தை வாழவே இடம் கிடையாது. ஆகினால் எங்கள் உயிரை பிரித்து எங்கள் இருவருக்கு சொர்க்கத்தை அமைத்து தான் கேட்கிறாய். நீ உரைத்த பிரகாரமே திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்தில் நடக்கிறது உரைப்பார்கள். ஆனால் உனது திருமணம் இந்த பூலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கட்டும். ஆகினால் உனக்கும் உனது கணவனுக்கும் சாலோபே சாமிபே சாருபே சாயுத்தம் சொல்லக்கூடிய ராஜாவதி முக்கிய மோட்சத்தை அளிப்பது போல் இதை மனித வாழ்வாக வாழ்ந்து காலம் சென்று செந்தில்குமார் என்று சொல்லக்கூடிய ஐயவனுக்கும் இந்த மும்மூர்த்தியால் சாலோபே சாமிபே சாருபே சாயுத்தம் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்கிய மோட்சத்தை அளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதே போன்று காலம் சென்று செந்தில்குமார் அப்படியே தம்பியின் மகளாக விளங்கக்கூடிய கயல்விழி என்று சொல்லக்கூடிய சகோதரிக்கும் இது மும்மூர்த்தியினால் முக்கிய மோட்சத்தை எழுப்பி 4ஆம் பதவி அளிக்கப்படுகிறார்கள். அனைவரும் நலமோடு இருக்கட்டும்.